இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். சங்கீதம் 119:35. Today's Bible verse. Make me walk in the path of your commandments, for I delight in it. Psalms 119:35. நம்முடைய உருவம் எப்படி உள்ளது என்று நமக்கே தெரியவில்லை. நிலை கண்ணாடியின் மூலம் பார்த்தால்தான் தெரிகிறது. நிலை கண்ணாடியில் நமது நிஜ தோற்றத்தை பார்த்து நமது ஆடைகளையும் முடிகளையும் ஒழுங்கு செய்து கொள்கிறோம். அதேபோல் நம்மை பற்றி நாம் அறியாத சில உண்மைகளை நமக்கு அடுத்தவர்கள் பார்க்கும் பார்வை, சொல்லும் உதாரணங்கள், அறிவுரைகள் மூலம் நமக்கு கிடைக்கிறது. சில வேதாகம சம்பவங்களை கேட்போமா? முதலாவது சம்பவம், பேதுருவின் நிலையானது சேவல் கோவும் முன்னே மும்முறை இயேசுவை மறுதலித்தார். தான் செய்வது என்ன என்பது அவருக்கே தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரின் கடைக்கண் பார்வை அவருடைய நிலையை அவருக்கு உணர்த்தி மனம் கசந்து அழ செய்து மறுபடியும் இயேசுவிடம் திரும்ப செய்கிறது. இரண்டாவது சம்பவம், நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது அரசருக்கு ஊமையின் மூலம் அவரது பாவத்தை உணர்த்தும் வரை அவர் செய்த பாலியல் குற்றம் அவருக்கு தெரியவில்லை. தன் குற்றம் உணர்த்தப்பட்ட போது, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று மனம் கசந்து ஆண்டவரிடம் உடனே வேண்டினார் தாவீது. மூன்றாவது சம்பவம், பாவத்தில் உழன்ற நினிவே மக்களுக்கு தாங்கள் செய்கின்ற தவறுகள் புலப்படவில்லை. யோனா தீர்க்கதரிசியினால் உணர்த்தப்பட்ட போது சணல் ஆடைகளை உடுத்தி சாம்பலை உடலெங்கும் பூசி மிருக ஜீவன்கள் முதலாய் தண்ணீரும் ஆகாரமும் உட்கொள்ளாமல் தங்கள் மன வருத்தத்தை தேவனுக்கு தெரிவிக்கும் வகையில் உபவாசம் மேற்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமும் அதிலுள்ள தேவனுடைய ஒழுங்கின் சட்டங்களான 10 பிரமாணங்களும் தேவன் நமக்கு அருளிய ஒரு நிலை கண்ணாடி ஆகும். தினம் தினம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை திருத்திக் கொள்ள ஆண்டவர் அருளிய ஒரு நிலை கண்ணாடியே வேதம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.